பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த வேத பகுதி நல்ல கவனிங்க. ஒருவன் ஓடி வந்து இயேசுவிடத்தில் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அவன் முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சா? மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலேருந்து, புதிய ஏற்பாட்டில் 63வது பக்கம் 63. அடுத்த வசனம் வாசிப்போம். அதற்கு இயேசு, பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு பிடிக்கிறார். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். ஆண்டவர் வந்து அவன் என்ன கேட்டானோ அந்த கேட்டதுக்கு பாயிண்டாக போல, அதுக்கு முன்னாலேயே அவன் கேட்குறதுக்கு ஒரு காரியத்தை கேட்க வர்றான். அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாலேயே அவனுடைய சில மனப்பான்மையை சரி பண்ணுறார், சில மனப்பான்மைகளை சரி பண்ணுறார். அவன் வரும்போதே நான் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டு வரல. அவன் அதை கேட்குறதுக்கு வர்றவன் நல்ல போதகரே அப்படின்ன உடனே கர்த்தர் வந்து ஃபஸ்ட்டு, நீ என்ன கேட்க வரையோ அதுக்கு நான் பதில் சொல்லலை, ஃபஸ்ட்டு உன்னுடைய மனப்பான்மையை சரி பண்ணுறேன். நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். பாருங்க, எடுத்த உடனே அங்கே கை வச்சிடறாரு ஆண்டவர். என்னை நல்லவன் என்று சொல்வானேன். சொல்லுங்க, நல்லா கவனிங்க. இயேசுவை தவிர இந்த உலகத்தில் யார் நல்லவங்க இருக்காங்க? இயேசுவை தவிர இந்த உலகத்தில் யார் நல்லவங்க இருக்காங்க? யாருமே இல்லை. அவன் சொன்ன கரெக்டு தானே. நல்ல போதகரே, நீ நல்லவர் மட்டும் இல்லை, நீ நல்ல போதகர், நல்லா பிரசங்கம் பண்ணுற, நல்லா போதிக்கிறீர். உம்முடைய தத்துவங்கள், உம்முடைய ஃபிலாசபி எல்லாம் வந்து இந்த உலகத்தில் யார்கிட்டையுமே இல்லை, எவர்கிட்டையுமே இல்லை. கிரேக்கர்கள்ட்ட இல்லை, அவங்க தான் பெரிய ஞானிகள், கிரேக்கர்கள் தான் பெரிய ஞானிகள், அவங்ககிட்ட கூட கிடையாது. நீர் வந்து ரொம்ப சிறந்த போதகராக இருக்கிறீர் அப்படின்னு சொன்னதில் ஒரு தப்புமே இல்லை. ஆனால் அவர் சொல்ற, என்னை ஏன் நீ நல்லவன் என்று சொல்லுவானேன், தேவனை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லையே. என்ன சொல்றாரு பாருங்க, இயேசுவே சொல்றாரு, தேவனை தவிர ஒருவனும் இந்த உலகத்தில் நல்லவன் இல்லையே. அப்படின்னா தான் நல்லவன் இல்லைன்றாரா? தான் நல்லவன் இல்லைன்றாரா? யோசித்து பாருங்க. அப்படி ஒரு அர்த்தத்தில் சொல்லிடுறாரு. தேவன் தான் நல்லவர், தேவனை தவிர இந்த உலகத்தில் ஒருத்தருமே நல்லவர்கள் கிடையாது, நல்லவன் இல்லையே. இதே வசனத்தை தான் அப்போஸ்தலன் பவுல் வந்து ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. டக்குன்னு திருப்புங்க, ரோமர் 3ஆம் அதிகாரத்தில். அந்தபடியே 10ஆம் வசனம், நீதிமான் ஒருவனும் இல்லையே, உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த வார்த்தையில் தான் அது வருது. பவுல் சொல்கிறாரு, ஒருவனுமே நல்லவன் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருமே நல்லவங்க கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு ஏசு சொல்கிறாருன்னு அர்த்தமா? இல்லை. தேவனை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, தேவன் அளவுக்கு யாருமே இங்கே நல்லவர்கள் கிடையாது. அவர் தான் மனவர்க்கத்தை விட நல்லவராக இருக்கிறார். அவர் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை யார் மேலேயும் வைக்க முடியாது. அவர் மேலே வைக்கிற ஒரு 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 பெரிய உறுதியான ஒரு விசுவாசத்தை நீங்கள் யார் மேலேயும் வைக்க முடியாது. மனுஷன் எல்லாருமே ஆதாமின் வம்சம், வீழ்ச்சியடைந்த வம்சம், எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவர்கள். ஆகவே எல்லாரும் கடவுளை நம்புற அளவுக்கு நாம் எல்லாரையும் நம்ப முடியாது, கடவுளை விசுவாசிக்கிற அளவுக்கு எல்லாரையும் விசுவாசிக்க முடியாது. அதனால அவர் சொல்றாரு, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா அவனுக்கு சொல்றாரு. நீ நல்லவன் என்ன சொல்வதற்கு என்ன இருக்கு? தேவனை தவிர ஒருத்தரும் நல்லவர்கள் இல்லையே அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்பதான் பாயிண்ட்டுக்கு வராரு. என்ன கேட்ட? நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்லா கவனிங்க. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுல வந்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, சுதந்தரிப்பதற்கு. சொல்லுங்க, சுதந்தரிப்பதற்கு. சத்தமா சொல்லுங்க, சுதந்தரிப்பதற்கு. சுதந்தரிப்பதற்குன்ற வார்த்தையை தமிழ்ல இன்னும் ஒரு மொழிபெயர்ப்புல டிரான்ஸ்லேட் பண்றாங்க, சம்பாதிப்பதற்கு. சொல்லுங்க, சம்பாதிப்பதற்கு. அப்போ ஒன்று, இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எந்த ஒன்றையும் நாம் சம்பாதித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எந்த ஒன்றையும் நம்ம என்ன செய்யணும்? சம்பாதித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, சம்பாதிக்கணும். சத்தமா சொல்லுங்க, சம்பாதிக்கணும். தேவன்
சம்பாதித்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? கிரயம் செலுத்தணும். ஆமாவா இல்லையா? சம்பாதிக்கணும்னா என்ன செய்யணும்? கிரயம் செலுத்தணும். அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. சம்பாதிக்கணும் அப்படின்னா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கக்கூடாது. சம்பாதிக்கணும் அப்படின்னா ஏதாவது கிரயம் செலுத்தணும், நேரத்தை செலுத்தணும், பணத்தை செலுத்தணும், உழைப்பு கொடுக்கணும், சரீரத்தை உழைக்க வைக்கணும். ஆமாவா இல்லையா? சுதந்திரிக்கிறதற்கு நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். ஒன்றை சுதந்திரிக்கணும் அப்படின்னா, சுதந்திரித்தல்னா என்ன அர்த்தம்? தன்னுடையதாக்கி கொள்வது, உரிமை பாராட்டி கொள்வது, எனக்கென்று எடுத்துக்கொள்வது, நான் ஒன்றை சுதந்திரித்துக் கொள்வது என்பது எதன் அடிப்படையில் நடக்கணும்? சம்பாதிப்பதின் அடிப்படையில் நடக்க வேண்டும். சொல்லுங்க, சம்பாதிக்க வேண்டும். அப்போ சம்பாதிப்பதற்கு நிறைய கிரயம் செலுத்தணும், முதலீடு பண்ணணும், நேரத்தை செலவழிக்கணும், மெனக்கடணும், கடினமாக உழைக்கணும். அப்போ தான் சம்பாதிக்க முடியும். சொல்லுங்க, சம்பாதிக்க முடியும். இவனுக்கு நல்லா ஒன்று புரியுது, நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், இன்னொன்றையும் சம்பாதிக்க விரும்புகிறேன். அதுதான் என்னது? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை சம்பாதிப்பதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். சம்பாதிக்கிற மனப்பான்மை ரொம்ப முக்கியம். ஆமென், அல்லேலூயா. சம்பாதிக்கிற ஒரு உணர்வு ரொம்ப முக்கியம். இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவன் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறான், பெரிய ஆஸ்தி உள்ளவன், அவன் எல்லாத்தையும் சம்பாதிச்சிருக்கிறான், எல்லாத்தையும் மெனக்கெட்டு நேரம் செலுத்தி முதலீடு பண்ணி எல்லாத்தையும் தன்னுடையதாக ஆக்கி வச்சிருக்கிறான். அதனால தான் அவன் நான் ஒன்றை சுதந்திரிக்கணும்னா நான் எப்படி சுதந்திரிப்பது அப்படின்னு கேட்குறேன். நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். சொல்லுங்க, நான் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றை சுதந்திரிப்பதற்கு நான் ஏதாவது ஒன்றை செய்ய வேணும். ஒன்றுமே செய்யாமல் சுதந்திரிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இது நல்ல மனப்பான்மை இல்லையா? ஒன்றுமே செய்யாமல் ஒன்றை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. சொல்லுங்க, ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யணும். ஆமென். சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று செஞ்சு சுதந்திரிக்கணும். ஏதாவது ஒன்றை செய்து ஒன்றை பெற வேண்டும். ஏதாவது ஒன்றை செய்து ஒன்றை அடைய வேண்டும். சுதந்திரிக்கிறதற்கு சம்பாதிப்பதற்கு நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். ஏதாவது ஒன்று செய்யணும். சொல்லுங்க, ஏதாவது ஒன்று செய்யணும். அவன் கேட்குறான், நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு எதுவுமே இலவசமாக வேண்டாம். நான் சுதந்திரிக்க விரும்புகிறேன், நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன், என்னுடையதாக்கிக் கொள்ள விரும்புகிறேன், நான் சம்பாதிக்க விரும்புகிறேன். ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சிடலாம். ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா என்ன செய்ய வேண்டும்னு கேட்டது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. இல்லை, எல்லாத்தையும் சுதந்திரிச்சிடலாம், ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேணும்னு கேட்டான். ஆமென், இருக்கிறீங்களா? ஆமென். சரி, அடுத்த வசனத்தை பாருங்க. அதுக்கு இயேசு சொல்றாரு 19ஆம் வசனத்தில், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாய். இங்க பாருங்க, இவன் கேட்குறான் என்ன செய்யணும்னு கேட்குறான். இவர் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. என்ன கேட்டான்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டா இவர் சொல்றாரு என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யா, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே ஆண்டு சொல்றாரு, இதெல்லாம் செய்யாதிருப்பாயாக அறிந்திருக்கிறாயே அப்படின்னு கேட்கிறாரு. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க இதெல்லாம் செய்யாத, பொய் சொல்லாத, களவு பண்ணாத, விபச்சாரம் பண்ணாத, தவறுகள் செய்யாத, இதெல்லாம் உனக்கு பைபிளில் சொல்லியிருக்குதே அப்படின்ன உடனே அவன் சொல்றான். அதற்கு அவன், போதகரே இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன். அப்படின்னா இவன் யாரு? ஒரு யூதன். இவன் ஒரு யூதனுக்கு தான் இந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த பிரமாணத்தை வாங்கி சின்ன வயசுல இருந்து நான் இதெல்லாம் கை கொண்டு வருகிறேன். என்ன பண்றது இல்லை, களவு செய்யல, பொய் சொல்லல, விசாரம் பண்ணல, வஞ்சனை பண்ணல, தகப்பனையும் தாயும் சின்ன வயசுல இருந்து கணம் பண்ணிக்கிட்டே வர்றேன். நான் சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் கடைபிடிச்சு தான் வர்றேன் போதகரே அப்படின்றான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். அப்படின்னா ஒரு உண்மையான ஒரு மனுஷன், ஒரு நல்ல மனுஷன், ஒரு பக்திமானவன். அவன் சொல்றான், எனக்கு நித்திய ஜீவன் மட்டும்தான் பாக்கியா இருக்குது, எல்லாத்தையும் நான் ஒழுங்கா கடைபிடிச்சு வர்றேன் அப்படின்றான். உடனே அதற்கு அவன், போதகரே சின்ன வயது முதல் கை கொண்டு வருகிறேன். 21ஆம் வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, அவனை பார்த்து அவனை ரொம்ப நேசிச்சு, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை பார்த்து அவனை கட்டி பிடிச்சு அவனை பார்த்து சொல்றாரு, உன்னிடத்தில் இன்னும் ஒரு
குறை உண்டு. இவ்வளவு நான் பண்ணுறேன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறான். ஆனாலும் ஏசு சொல்கிறாரு இன்னும் ஒரு குறைவு உண்டு. சரி, என்ன குறைவு? வாசிங்க. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இவன் என்ன கேட்குறான்? இவர் என்ன சொல்றாரு? இவன் என்ன கேட்டான்? ஒரே வார்த்தை, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேணும்னு கேட்டான். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் சொன்னதாவது ஒரு வகையில் ஏற்கக்கூடியதாக இருந்தது. எல்லாத்தையும் இதெல்லாம் செய்யாதன்னு சொன்னார். அவன் சொன்னா நான் சின்ன வயசுலேருந்தே செய்யாமல் தான் இருக்கிறேன், கடைப்பிடிக்கிறேன்றான். அப்புறம் என்ன சொல்றாரு? நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு அவர் சொல்றாரு உன்னிடத்தில் இருப்பதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் கொடுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்றாரு. இவனுக்கு குழப்பமா போச்சு. நான் என்ன கேட்குறேன், இவர் என்ன சொல்றாரு? இவன் எல்லாத்தையும் வித்து ஏழைகளுக்கு தரித்திரருக்கு கொடுன்னு ஏசு சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் 22ஆம் வசனம் பாருங்க, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால். மிகுந்த ஆஸ்தி சொல்லுங்க. மிகுந்த ஆஸ்தி. மிகுந்த ஆஸ்தின்னு அர்த்தம் மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய செல்வந்தன். அப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால். இதை நல்லா புரிஞ்சுங்க. இவனுக்கு எல்லாமே இருக்கு. நம்ம இப்போ ஜெபம் பண்றோம், சொந்த வீட்டுக்காகத்தான், சொந்த வீட்டை தார ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றோம். ஆனா அவன் சொந்த வீட்டை தாரும்னு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு எல்லாமே இருக்கு ஏற்கனவே. அது மட்டும் இல்லை, அவனுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க, வேலைக்காரிகள் இருக்காங்க. அவனுக்கு சொத்து, வசனம் சொல்லுது மிகுந்த பணம் அவனிடத்தில் இருந்ததுன்னு சொல்லலை, மிகுந்த ஆஸ்திகள் அவன்கிட்ட இருந்தது. அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிக்கு அவன் சொந்தக்காரன். இப்போ நல்லா கவனிங்க. இங்கே ஒரு காரியத்தை நான் புரிய வைக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. இப்போது இந்த பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஒருவேளை சாப்பாட்டுக்காக தான் அவங்க ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா? ஆனால் அதை தாண்டி ஒரு சிலர் எதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க? ஆண்டவரே இந்த மாதம் வீட்டு வாடகை கொடுக்கணும், குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கணும், 25 கிலோ அரிசி மூட்டை வேணும். அவங்க ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. இவனுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைச்சாலே போதும், அதுக்காக ஜெபம். ஆனால் அடுத்த லெவல் அவங்களுக்கு என்ன வேணும்? ஒரு மாத ப்ரொவிஷன் வேணும், ஒரு மாதம் வாடகை கட்டணும், அந்த ஒரு மாத பிரச்சனை. ஆனால் அதையும் தாண்டி ஒரு சிலர் எனக்கு ஒரு கார் வேணும், ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா? அவங்களுடைய தேவை அது, ஒரு கார் வேணும். ஆனால் கடைசியில் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அவங்க கார் வேணும், சொந்த வீடு வேணும் ஜெபம் பண்ணுறாங்க. அப்போது தேவைகள் வித்தியாசப்படுது பாருங்க. தேவைகள் வித்தியாசப்படுது, ஜெபம் வித்தியாசப்படுது. அதையும் தாண்டி நிறைய பேருக்கு வீட்டு வாடகையே வருது, 10 வீட்டுக்கு வாடகை வருது. அவங்களுக்கு என்னென்னா காலி லேண்ட் வச்சுருக்காங்க, அதை கட்டணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பாஸ்டர் சொல்லும்போது சொன்னார், அவர் அந்த பாஸ்டர் வந்து ஒரு சொந்த இடத்த வாங்கணும் சபைக்காக அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு வந்து ஒரு நல்ல வசதியான ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், ஒருவேளை அவரை உதவி செஞ்சாலும் செய்வார்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கிறாரு. கூப்பிட்டு போனால் பெங்களூரில் எங்கேயோ கூப்பிட்டு போனால் அவர் வந்து சொன்னாராம், என் ஃப்ரெண்டு ஒரு ஊழியம் செஞ்சிட்ருக்கிறாரு, அவருக்கு ஒரு இடம் வாங்கணும்னு ஜெபம் பண்ணுறாரு, சொந்த இடம், அதுக்காக ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அவர் சொன்னாராம், என்ன என்ன பண்ணுறீங்க? ஊழியம் தான் செய்கிறீங்க, வேறு எதாவது வருமானம் இல்லையா? இல்லை. ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறீங்க, உங்களை ஏன் அவர் ஊழியம் செய்ய சொன்னான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசினாராம். சாப்பாட்டுக்கே உங்களுக்கு வக்கு இல்லை, உங்களுக்கு எதுக்கு ஊழியம், உங்களுக்கு எதுக்கு ஒரு சொந்த இடம், எதுக்கு நீங்கள் சபை கட்டணும்? முதல்ல உங்கள் வேலையை பாருங்கள். நல்லா வந்துட்டு அப்புறமா ரொம்ப மனம் உடஞ்சி போயிட்டாராம். உடனே அவர் இன்னொருத்தட்ட கூப்பிட்டு போனால் அவர் மேலே மாடி கூப்பிட்டு போயிட்டு பக்கத்தில் காமிச்சாராம், ஒரு காலி லேண்டை காமிச்சாராம். காலி லேண்டை காமிச்சிட்டு அவர் சொன்னாராம், நான் கார் பார்க்கிங்க்கு எனக்கு வந்து இடம் இல்லை, அவ்வளோ பெரிய பில்டிங்கு, கார் பார்க்கிங்க்கு இடம் இல்லை, நானே இந்த காலி லேண்டை கட்டுறதுக்காக பணம் வச்சுருக்கிறேன், உனக்கு ஊழியஞ்சரைக்கெல்லாம் பணம் தர முடியாது அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்களாம். அப்போ யோசித்து பாருங்கள், தேவைகள் வித்தியாசப்படுது. அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு பாருங்கள். அவனுக்கு ஒருவேளை சாப்பாடு இருந்தால் போதும்னு அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அடுத்த லெவல் ஒரு குடும்பம் மாத ப்ரொவிஷன் கிடைச்சா போதும் ஆண்டவர் அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி ஆண்டவரே ஒரு சொந்த வீடு வேணும், கார் வேணும் ஜெபம் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி ஒரு சிலர் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, என் காலி லேண்டை கட்டணும் ஆண்டவரே
10 வீடு கட்டி வாடகைக்கு ஒன்றாண்டவர்கள் அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், இன்னும் கொஞ்சம் மேலே உள்ளவர்கள் என்ன ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கணும், ஏரோப்ளேன் வாங்கணும்னு ஜெபம் பண்ணுறாங்க. இல்லையா? ஆமாவா இல்லையா? அவரவருடைய தேவைகள் வித்தியாசப்படுது. எதுக்கு சொல்ல வரேன், இவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். இவன் எதுக்காகலாம் ஜெபம் பண்ணல, ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணல, ஒரு மாதம் வாடகை கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணல, அல்லது ஒரு லேண்டை கட்டணும்னு ஜெபம் பண்ணல. எல்லாத்தையும் தாண்டிடுச்சு, அவனுக்கு எல்லாம் உடையவனா இருக்கிறான். சொல்லுங்க, மிகுந்த ஆஸ்தி. சத்தமா சொல்லுங்க, மிகுந்த ஆஸ்தி. அவனுக்கு எப்படி இருக்கு, அவன் லைஃப்ல ஒரு குறையும் இல்லை, மிகுந்த ஆஸ்தி. அப்போ இவனுடைய ஜெபம் என்ன, இவனுடைய ஜெபம் என்ன, இவனுடைய ஜெபம் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும். இவன் ஜெபம், அவன் ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை சோறு வேணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், இல்லைன்னா இந்த வாழ்க்கையை எடுத்துங்க ஆண்டவரே, செத்து நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்றான், மிகுந்த ஆஸ்தி இந்த பூமியில சேர்த்துட்டேன், இந்த பூமியில இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும், என்ன வேணும், நித்தியமாய் சாவாமையுள்ள ஒரு ஜீவன் வேண்டும்னு ஜெபம் பண்றான். என்ன மாதிரி ஜெபமா இருக்கும் பாருங்க. நித்திய ஜீவன் வேண்டும். நித்திய ஜீவன்னா அழிவில்லாத வாழ்க்கை, மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். ஏன் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும்னு யார் சொல்றா, யார் ஜெபிக்கிறா, மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் ஜெபம் பண்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன், இப்ப நான் எனக்கு அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும், வாழ்க்கை வேண்டும். நேற்றைய காலையில் பாக்கியராஜ் இறந்துட்டாரு இல்ல, சினிமா நடிகர் பாக்கியராஜ் இறந்துட்டாரு, 73 வயசு. மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். மிகுந்த ஆஸ்தி உள்ளவர்கள்லாம் பாருங்க, ஒவ்வொருத்தராக இறந்துக்கிட்டே வராங்க. மிகுந்த ஆஸ்தி உள்ளவர்கள் இறக்குறாங்க. மிகுந்த ஆஸ்தி உள்ளவர் மட்டும் இல்லை, எல்லாருமே இறக்குறாங்க. ஆனால் மிகுந்த ஆஸ்தி உள்ளவர்கள் எல்லாருமே 2 கேள்வி வந்துடுது. ஒன்று, நான் இவ்வளவு சேர்த்துருக்கிறேன், ஆனால் வாழ்க்கை அனுபவிப்பதற்கு இல்லை, சரீரத்தில் பலவீனம், வியாதி, எப்போ சாவன்னு தெரில. காலையில் வாக்கிங் போயிட்டு வந்தவர் உட்காந்து சேரில் உட்காந்தவர், அப்படியே மாரடைப்பு வந்து அப்படியே இறந்துட்டார். எதையுமே சொல்லலை, எங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு சொல்லலை, லாக்கரில் எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லலை, சீக்ரெட் பாஸ்வேர்ட் நம்பர் என்னன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. டப்புன்னு போயிடுச்சு உயிர். இப்படியெல்லாம் யோசித்து பாருங்க. அவன் சொல்கிறான், இப்படி தான் ஆண்டவரே, போயிடக்கூடாது பாக்கியராஜ் மாதிரி, போயிடக்கூடாது பாரதி ராஜா மாதிரி, நான் வந்து எப்படி வாழணும், நித்திய ஜீவன் உள்ளவனா வாழணும், நிறையா சேர்த்து வச்சுட்டேன், எல்லாத்தையும் அனுபவிப்பதற்கு எனக்கு வாழ்க்கை வேண்டும், நான் வாழ வேண்டும், நான் சாலவே கூடாது, நான் வாழ வேண்டும், பிழைக்க வேண்டும் அப்படின்னு ஜெபம் பண்றான். அப்போ ஒவ்வொருத்தரையா சொன்னனே, இவனுக்கு ஒரு தேவை இருக்குது, அவனுக்கு ஒரு தேவை இருக்குது, அவனுக்கு ஒரு தேவை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது. இவனுக்கு என்ன தேவை இருக்குது, நித்திய ஜீவன், சாவாமை வாழ்க்கை எனக்கு வேண்டும்னு ஜெபம் பண்றான். அதை நான் சுதந்திரிப்பதுக்கு என்ன செய்யணும்ன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் மிகுந்த ஆஸ்தி இருக்கிறதுனால அதை வாங்குறதுக்கு எத்தனை கோடி வேணும்னு கேட்குறான். எவ்வளோ பணம் கொடுக்கணும், எவ்வளோ பணம் கொடுத்து நான் அதை சம்பாதிக்கணும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்றாரு, உன்னிடத்தில் இருக்கிறதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் கொடுன்றாரு. உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் கொடுன்றாரு. இவன் அங்க வசனம் சொல்லுது, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட போய்விட்டான். மனம் அடிந்து துக்கத்தோட இயேசு கிட்ட வந்து மனம் அடிந்து துக்கத்தோட போன ஒரே ஆள் இவன் தான். இயேசு கிட்ட வந்து எல்லாரும் மகிழ்ச்சியா திரும்பி இருக்கிறாங்க, சுகம் பெற்று, விடுதலை பெற்று, ஆசீர்வாதத்தை பெற்று, நன்மையை பெற்று ரொம்ப சந்தோஷமா திரும்பி இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தன் மாத்திரம் மனமடிந்து துக்கத்தோட திரும்பி இருக்கிறான்னா அது இவன் மட்டும்தான் திரும்பி இருக்கிறான். ஏன்னு சொன்னா, ஒன்று, இவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் கொடுன்னு சொன்னதுனால இவனால அதை பொறுத்துக்க முடியல, தாங்கிக்க முடியல. ஏன்னா வித்து ஏழைகளுக்கு தரித்திரருக்கு கொடுன்னதுனால மட்டும் இல்லை, இவனுக்கு என்னன்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்றதுதான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறேன். ஏன்னா இவன் வந்து நல்ல யூதன், எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்தே கடைபிடிச்சிருக்கிறான், கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லை, ரொம்ப யோகியமான மனுஷன், ஒழுங்காக இருந்திருக்கிறான், தகப்பனையும் தாயும் கடன் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறான், நல்லா உழைச்சி ஓடா தேஞ்சு நல்லா சேர்த்து வச்சுருந்துருக்கிறான். அதனால தான் அவனால் இவர் சொன்ன உடனே டக்குன்னு எதையும் செய்ய முடியல. ஏன்னா அப்படி அப்படி பாருங்க, நான் யோசித்து பார்க்குறேன். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை சொன்னேன், கீழே ஒரு 50,000 ரூபா கிடைக்குது, கீழே கிடையாது 50,000 ரூபா எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, காணிக்கு எவ்வளோ போடுவீங்க, எவ்வளோ போடுவீங்க? அனுஷியா சிரிக்கிறா, எவ்வளோ போடுவீங்க? 50. கார்த்தியாட்டு சொல்லு,
50,000 கீழே கடந்து எடுத்துகிட்டு வரோம், காணிக்கு எவ்வளோ போடுவோம்? சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன். 50,000 சம்பாதிச்சுட்டு வரோம், காணிக்கு எவ்வளோ போடுவோம்? சொல்லுங்களேன். என்ன விக்கி? 500 கீழே கடந்து எடுத்துகிட்டு வரோன்னு வைங்க. இருங்க, 500 கீழே கடந்து எடுத்துகிட்டு வரோன்னு வைங்க, காணிக்கு எவ்வளோ போடுவோம்? நானாக இருந்தேன்னா 500 போடுறேன். சும்மா நம்ம உலகில் ஓட தேவையில்லை, ஒன்றும் செய்யலை, நேரத்தெல்லாம் செலவு பண்ணல, டப்புன்னு தூக்கி 500 போட்டுரும் இல்லையா? சேஞ்சாக இருந்துச்சுன்னா 200, 200, 100 இருந்துச்சுன்னா சரி, ஒரு 100 செலவுக்கு வச்சுக்கிட்டு 400. 500 வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வரீங்க, எவ்வளோ போடுவீங்க காணிக்க? ஆண்டவருக்கு சித்தம் இல்லையான்னு போது கேட்டு ஜாப் இல்லை இல்லை. நம்ம கஷ்டப்பட்ட பணத்தை நம்ம டக்குன்னு போடுறதுக்கே விரும்ப மாட்டோம். ஆனால் என்ன செய்வோம்? ஒரு கீழே கிடக்குது அல்லது நமக்கு இலவசமாக கிடைக்குதுன்னா அதை தூக்கி டக்கு. இவன் பாருங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான், அதனால தான் இவனால் என்ன முடியல, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்ததுனால ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் கொடுக்கறத பற்றி இவன் என்ன செய்ய மாட்டேன்றான்? ஒத்து போக மாட்டேன்றான், ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றான். ஆண்டவற்றிலிருந்து திரும்பி போய்விட்டான், மனம் மடிந்து துக்கத்தோட திரும்பி போய்விட்டான். பைபிள் சொல்லுது துக்கத்தோட திரும்பி போய்விட்டான். அப்படின்னா அவன் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கல. நித்திய ஜீவனை சுதந்திரிப்பு இருக்கலாம் என்ன செய்வான்னு கேட்டானே, அதுக்கு அவன் பதிலோட திரும்பல, மனம் மடிந்து துக்கத்தோட திரும்பி விட்டான். அதனால நிறைய பேர் நினைக்கிறாங்க ஐஸ்வர்யமானான் எல்லாருமே பரலோகத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது, அப்படி கிடையாது. இவன் நல்ல மனுஷன், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறான், உழைச்சு ஓடா தெரிஞ்சிருக்கிறான், தேவனுக்கு பிரியமான மனுஷனா வாழ்ந்திருக்கிறான். இவன் கர்த்தருக்காக ஒரு பழைய ஏற்பாட்டு ஒரு மனிதனாக, ஒரு பூரணமான ஒரு நியாயப்பிரமாணிகனாக வாழ்ந்திருக்கிறான் இல்லையா? அதனால தான் இவன் உள்ளமெல்லாம் துடிக்குது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படியாமல் போயிட்டான். அதுதான் முக்கியம். இவன் நல்லவன் தான், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டான். ஆண்டவர் சொன்ன கீழ்ப்படியாமல் போயிட்டான். அதனால தான் இவனுடைய வாழ்க்கையில் இவன் ஆண்டவர்கிட்ட கேட்டதை பெற்றுக்கொள்ள முடியல. இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்கிறோமா அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறதையெல்லாம் செய்கிறோமா என்பதில் தான் அது அடங்கி இருக்கிறது. ஒருவேளை அவன் எல்லாத்தையும் சரிங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நீ சொல்கிறபடி செய்கிற ஆண்டவரே அப்படின்னு செய்திருந்தால் நான் சொல்லுகிறேன், இவன் கேட்டதை ஆண்டவர் அவனுக்கு அருள் செய்து இருப்பாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? இருப்பார். ஏன்னு சொன்னால் இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது 2 கல்லர்கள் தொங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் இடது பக்கம், ஒருத்தன் வலது பக்கம். ஒருத்தன் சொல்கிறான், நீயும் ஜீவனை விடுறதுக்காக தொங்கிட்டு இருக்கிற, நாங்களும் இப்படி தொங்கிட்டு இருக்கிறோம், நீ எப்படி எங்களை ரட்சிக்க முடியும்ன்றான். இன்னொருத்தன் சொல்கிறான், அவர் நம்மளை போல குற்றவாளியாக தொங்கவில்லை, அவர் ஒன்றுமே செய்யாமல் குற்றங்களை சுமத்தப்பட்டு தொங்கிட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே இயேசு சொன்னார், இன்று என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய்ன்னு சொன்னார் இல்லையா? அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சொல்றாரு. அப்ப நான் சொல்றேன், இவனுக்கு நிச்சயமாக அருள் செய்திருக்க முடியும். ஆமாவா இல்லையா? அவர் சொன்னபடி செய்திருந்தா, அவர் செய்வதற்கு அவன் மனம் வந்திருந்தா நிச்சயமாக கர்த்தர் அவனுக்கு செய்திருக்க முடியும். அங்க பைபிள் சொல்லுது, அவன் மனம் அடிந்து திரும்பி போய்விட்டான். அவர் சொன்னபடி செய்ய விரும்பல, அவன் சொன்னபடி செய்ய அவன் மனசு ஒத்துக்க மாட்டேன். ஆனா இவனுக்கு ஆசை எல்லாமே இருக்கு. பாருங்க, யோசித்து பாருங்க, இவன் ஏன் நித்திய ஜீவனை சொந்தரிக்க வேணும்னு கேட்டான்? கேட்டதே இந்த ஆஸ்தி நிறைய இருந்ததுனால தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நித்திய ஜீவனை சொந்தரிக்கணும்னா நீ நினைக்கிற மாதிரி இந்த ஆஸ்தியை வச்செல்லாம் சொந்தரிக்க முடியாது. இந்த ஆஸ்தியில உன் இருதயம் இருக்கிற வரைக்கும், இந்த ஆஸ்தியில உன்னுடைய மனசை பதிச்சிருக்கிற வரைக்கும் நித்திய ஜீவனை சொந்தரிக்க முடியாது. ஒண்ணு அதுல வாழு, இல்லைன்னா இதை பெற்றுக்கொள்ள விரும்பு. ஒன்று நீ அதுல வாழு, இல்லைன்னா இதை பெற்றுக்கொள்ள விரும்பு. ஆஸ்தியை வச்சு நித்திய ஜீவனை சம்பாதிக்க முடியாது, பணத்தை வச்சு நித்திய ஜீவனை சம்பாதிக்க முடியாது. நித்திய ஜீவனை சம்பாதிப்பதற்கு வேற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, வேற காரியம் இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? நாம நித்திய ஜீவனை கேட்பதெல்லாம் எதுக்காக? ஆண்டவரே, நான் நிறைய கஷ்டப்பட்டு நான் நிறைய சேர்த்து வச்சிட்டேன், ஆஸ்தியை சேர்த்து வச்சிட்டேன், நிறைய பணத்தை சேர்த்து வச்சிட்டேன், செல்வாக்கை சேர்த்து வச்சிட்டேன், நான் இந்த உலகத்திலே இன்னும் ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் நான் வாழ விரும்புகிறேன், சாகவே விரும்பலை. பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. கஷ்டப்பட்டு அந்த வியாதிப்பட்டு இருக்கிறவங்கெல்லாம்
ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களாம் எப்போ சாவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? செத்தா பரவாயில்லையா, சாவு வரமாட்டேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவன் என்ன கேட்குறான்? ஐயோ நான் செத்துடக்கூடாது, நான் வாழணும், நிறையா வருஷம் வாழணும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்குறான். ஏன் சாகணும் அவங்க எதிர்பார்க்குறாங்க? ஏன்னா வியாதி, அதை சரி பண்ண முடியல. ஏன்னா பணம் இல்லை, வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, கடன் பிரச்சனை சூழ்நிலை, அதனால அவங்க வாழ விரும்பல. ஆனா இவன் வாழ விரும்புறான். ஏன்னா நிறைய ஆஸ்தி இருக்கு, சாக விரும்பல. அவன் யோசிச்சு பாக்குறீங்களா? ஆமென். அப்ப இவன் சாக விரும்பாததுக்கு ரீசனே நிறைய பணம் வச்சிருக்கான்றான், நிறைய செல்வாக்கு வச்சிருக்கான், சொத்து வச்சிருக்கேன். ஆண்டு சொல்றாரு இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. நித்திய ஜீவனோட வாழணும்னா நீ இதை வச்சுதான் வாழணும்னு நினைக்கிற, அது இல்லை சம்பந்தம். அதனால நீ வாழ முடியாது. எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு தரித்திரக்கும் கூடு, அப்படின்னா நித்திய ஜீவனில் நீ வாழ முடியும்ன்றாரு. நான் சொன்னபடி செய், அப்ப நீ வாழ முடியும்ன்றாரு. அப்படி நீ வாழ முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். அப்போ ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, நான் சொல்றபடி செஞ்சேன்னா நீ கேட்கிறதை நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஆமேன். அல்லேலூயா. நாம எவ்வளவு அதற்கு வேல்யூ பண்றோம்ன்றத கர்த்தர் பாருங்க. கேட்கிறது நல்ல கேள்வி, பெற்றுக்கொள்ள விரும்பினது நல்லது. ஆனால் அதற்கு நீ எவ்வளவு கிரயம் செலுத்த வேண்டும் என்பதை நீ எண்ணிப்பார். எஸ் 3 காரியத்தை சொன்னார். 1, எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கும் தரித்திரக்கூட. 2வது, உன் சிலுவை எடுத்துக்கொள். 3வது, என்னை பின்பற்றி வா. 3 காரியமும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு காரணமாக இருக்க முடியும். 1, எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் கொடு. அதுக்காக நாம எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு தரித்திரருக்கும் கொடுக்கணும்ன்றது அங்கே சொல்லலை. பாயிண்ட் என்ன? ஏழைகளை நினைத்துப்பார், எளியவர்களை நினைத்துப்பார், கஷ்டப்படுகிறவர்களை நினைத்துப்பார், அவர்களுக்கு மனமோந்து காரியங்களை செய். கவனிக்கிறீங்களா? மனமோந்து காரியங்களை செய். அந்த இன்னைக்கு நீங்க இங்க இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் ஏழைகளை நினைத்து பாருங்கள், மற்றவர்களை நினைத்து பாருங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்ய உங்கள் கரங்களை நீட்டுங்கள். இந்த உலகத்தில் என்னத்தை சம்பாதிச்சிருந்தாலும் எவ்வளவு கோடிகளை சேர்த்தாலும் நான் சொல்றேன், நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க, ஊழியங்களை தாங்குங்க. மறுபடியும் சொல்றேன், ஊழியத்தை தாங்குங்க, கை விரித்து ஆண்டவருக்காக காரியங்களை செய்யுங்க. கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் யார் தெரியுமா? வாசித்து பாருங்க ஒரு வசனத்தை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். சொல்லுங்க, கொர்நேலியு. சத்தமாக கொர்நேலியு. கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். வாசிங்க 2ஆம் வசனம். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்குள்ளே மிகுந்த தருமங்களை செய்து. சொல்லுங்க, தருமங்களை செய்து. எப்படிப்பட்டவன்? தேவ பக்தி உள்ளவன், மிகுந்த தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் என்ன சொல்றான்? தூதன் என்ன சொல்றான் பாருங்க, உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில வந்து எட்டினது என்று சொல்றாரு. தூதன் சொல்றான், நீ ஜெபம் பண்ண ஜெபமும் நீ பண்ண தான தர்மங்களும் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டினது. ஜெபம் தர்மம். சொல்லுங்க, ஜெபம் தர்மம். சத்தமா சொல்லுங்க, ஜெபம் தர்மம். ஜெபத்தோடு கூட நீங்கள் உதவி செய்வதை தேவன் நினைப்பூட்டுகிறார். நீங்க ஏதாவது உதவி செய்திருக்கிறீங்களா? ஏதாவது யாரையாவது வாழ வச்சிருக்கிறீங்களா? யாருக்காவது கொடுத்திருக்கிறீங்களா? யாரையாவது தூக்கி விட்டுருக்கிறீங்களா? யாருக்காவது நீங்க சப்போர்ட்டிவா நின்றுக்கிறீங்களா? ஏதாவது ஊழியம் கட்டப்படுவதற்கு நீங்க ஒத்தாசையா இருந்திருக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். தேவன் ஜெபத்தையும் அவன் செய்த தான தர்மத்தையும் அவருடைய சமூகத்தில் வந்து எட்டினது என்று தூதன் மூலமா சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன்.
ஹல்லேலூயா. ஆண்டு சொன்னார், இருக்கிறதெல்லாம் விட்டு ஏழைகளுக்கு தரித்திர கொடுன்னு அர்த்தம். நான் சொல்றேன், உங்களுடைய இருதயம் ஏழைகளுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, நொறுங்கி போய் இருக்கிறவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய இருதயமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. யாருக்கோ என்னவோன்னு விட்டுட்டு போக கூடாது. சமாரியன் ஒருவன் இல்ல, குற்றுயிராய் கிடக்கிற ஒரு மனுஷனை பார்த்து எல்லாரும் வழி விலகி போறாங்க. ஆனா சமாரியன் ஒருவன் வந்தான். அவனுக்கு பேர் தான் நல்ல சமாரியன். சொல்லுங்க, நல்ல சமாரியன். சமாரியன் வந்தான். சமாரியன் வந்து அந்த குற்றுயிரா கிடக்கிறவனை எடுத்து தன் கழுதையின் மேல ஏற்றி தன்னிடத்துல இருந்த எல்லா துணியெல்லாம் வச்சு அவனுக்கு அடிபட்ட இடத்தெல்லாம் தொடச்சி தூக்கி கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்து அவனுக்கு எல்லாத்தையும் பணத்தை கட்டி அவனை ஆரோக்கியமாக்கி அவனோடு கூட தங்கி திரும்ப நான் வரும்போது அவனுக்கு எவ்வளோ பணம் கட்டினாலும் கட்டிட்டு அவனை நான் கூட்டு போறேன்னு சொல்லி சத்திரத்தில் பேசுறாரு. நல்ல சமாரியன். சொல்லுங்க, நல்ல சமாரியன். இயேசு நல்ல சமாரியன். நம்முடைய இருதயம் எப்போதுமே ஏழைகளுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, நொறுங்கி போனவர்களுக்காக ஒரு பரிதபிக்கிற இருதயமாக இருக்க வேண்டும். இயேசு அப்படிதான் வாழ்ந்தார் இந்த உலகத்துல. மனதுருகினார் இல்ல, மனதுருகினார். சமாரியனுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வந்துச்சு? அங்க வந்த பரிசேயர், வேதபாரகர்கள் எல்லாருமே விலகி போனாங்க. சமாரியனுக்கு ஏன் அந்த இருதயம் வந்துச்சு தெரியுமா? அந்த சமாரியர்கள் எல்லாருமே, சமாரியா பட்டணத்தில் வாழ்கிறவர் எல்லாருமே, அவர்களுடைய இருதயமே இந்த தாழ்ந்த ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள். அவங்கெல்லாம் சமாரியர்கள் தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவங்க. அவங்க ஒடுக்கப்பட்டவங்க. ஏற்கனவே ஒரு ஒடுக்கப்பட்ட ஆளுக்கு தான் இன்னொரு ஒடுக்கப்பட்ட நிலைமையோட இருக்கிற மனுஷனை பற்றி ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா? ஆமாவா இல்லையா? அதனாலதான் அவன் வந்து தூக்குறான், பிரச்சனையை பார்த்து அவனுக்கு உதவி செய்ய விரும்புறான். நான் சொல்றேன், உங்களுடைய இருதயம், ஆண்டு சொல்றாரு, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுமா? ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்கிறவர்களா இருங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆண்டு சொல்றாரு, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு. சிலுவை எடுத்துக்கொண்டு அர்த்தம் சிலுவை செஞ்சு தூக்கிக்கொண்டு சொல்லல. சிலுவை என்பது உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். சிலுவை என்பது உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். நீ செய்ய வேண்டிய காரியம். எல்லாத்தையும் ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு விட்டு கொடுத்துருன்னு சொல்லல. உன்னுடைய வாழ்க்கை நோக்கம்னு ஒன்று இருக்குது. அதான் உன்னுடைய சிலுவை. ஏன் சிலுவை வேற, உன் சிலுவை வேற. நான் சுமக்கிற சிலுவை வேற, என் பாடுகள் வேற, என்னுடைய வாழ்க்கை நோக்கம் வேற. உன்னுடைய வாழ்க்கை நோக்கம் வேற. அதுதான் சிலுவை. உன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை எடுத்துக்கொள். எல்லாம் சொல்லுங்க, வாழ்க்கை நோக்கம். நீ எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய்? எதற்காக நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாய்? எதற்காக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார்? எதற்காக நீ பெரிய ஆளா இருக்கிற? கர்த்தர் எதற்காக உன்னை இந்த தூரத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து அந்த நோக்கத்திலே நீ வாழ ஆரம்பி. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமேன். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒன்று, ஏழை எளியவருடைய வாழ்க்கையை குறித்ததான ஒரு பரிதபிக்கிற எண்ணம். இரண்டாவது, உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை எடுத்துக்கொண்டு. மூன்றாவது, என்னை பின்பற்றி வா. இயேசுவை நோக்கி பின்பற்ற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் என்னவா இருந்துட்டான்னா, வேலை வேலை வேலை, பணம் சம்பாதிப்பது, ஆஸ்தியை சேர்ப்பது, சொத்துக்களை சேர்ப்பது, இதுலயே கவனத்தை செலுத்திட்டான். அவர் சொல்றாரு, இல்லப்பா சரி தப்பு இல்லை, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஏழை எளியவங்களையும் மனசுல நினைச்சுக்கோ. உனக்கு கிடைச்ச வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. உனக்கு கிடைச்ச ஒரு மனுஷ தயவு அவங்களுக்கு கிடைக்கல. இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மற்றவங்களை ஏளனமா பார்க்கறது, இவங்களுக்கு ஒரு வசதி வந்துருச்சுன்னா அவங்கள ஒரு ஏளனமா பார்க்கறது இல்ல. இவங்களுக்கு ஒரு மனுஷ தயவு கிடைச்சதுன்னா மற்றவங்களை பார்த்து ஏளனமா பார்க்கறது. ஹலோ, நான் சொன்னேன், இந்த காரியம் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எதுக்காக? எஸ்தரை கர்த்தர் ராஜாத்தியா மாத்தினாரு. ராஜாத்தியா மாத்தினது மொர்தெகாய் வந்து கேட்கறான். யூதர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, எஸ்தர் நீ போய் பேசணும் ராஜா கிட்டன்னு சொல்லி சொல்றாரு. மொர்தெகாய் கேட்கிறாரு, எஸ்தர் பயப்படுறா. உடனே மொர்தெகாய் சொன்னாரு, இதற்காக கூட நீ ராஜாத்தியா ஆக்கப்பட்டிருக்கலாம். நீ ராஜாத்தியா ஆக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இல்லையா? யூதர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியாக நீ ராஜாத்தியாக ஆக்கப்பட்டிருக்கலாம். வஸ்தி தான் ராஜாத்தியா இருந்தா, கர்த்தர் அவளை தள்ளி எஸ்தரை ராஜாத்தியா ஆக்கி இருக்கிறாரு. அப்போ உன்னை எதுக்கு கர்த்தர் அந்த இடத்துல ராஜாத்தியா ஆக்கி இருக்கிறாரு, ராணியா மாத்தி இருக்கிறாரு? யூதர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி தான் அப்படி செய்திருக்கிறாரு. அப்படி எண்ணிப்பார். உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தா கர்த்தர் அந்த வாய்ப்பின் மூலமாக சிலருக்கு வழிவாசல்களை திறக்கும்படியாக தான் கர்த்தர் அதை செய்திருக்கிறார் என்று எண்ணிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு வாய்ப்பு இருந்தா வாய்ப்பு இல்லாதவர்களை பார்த்து ஏளனம் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு மனுஷ தயவு கிடைச்சிருந்தா அவர்களை பார்த்து ஏளனம் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு நல்ல நிலைமையில இருந்திருந்தா அவங்கள பார்த்து, மற்றவர்களை பார்த்து ஏளனம் பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, அவங்கள கீழ்த்தரமா நினைக்க கூடாது. ஆனா இவன் அப்படி இல்லை. இவன் அப்படி நினைச்சிட்டான் போல. ஏழை எனக்கு தான், நான் கஷ்டப்பட்டேன், நான் சேர்த்தேன், நான் பண்ணேன், அது பண்ணேன், நான் வாங்கினேன், நான் எல்லாத்தையும் பண்ணேன்.
கர்த்தர் சொல்றாரு, நீ வாங்கின உண்மைதான்ப்பா, அது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் இல்லை, ஏழைகளுக்கு கொடு, எளியவர்களுக்கு கொடு, கஷ்டப்படுறவனை தாங்கு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். அது மட்டும் இல்லை, அவர் சொல்ற ரெண்டாவது, உன் வாழ்க்கை நோக்கத்தை எடுத்துக்கொள், உன் வாழ்க்கை நோக்கத்தில் வாழு. மூன்றாவது, என்னை பின்பற்றி வா. உன் நோக்கமெல்லாம் எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு சேர்க்கலாம், இதுலயே இருக்காத. இயேசுவை நோக்கி பார், என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. என்னை பின்பற்றினான்னு அர்த்தம், என்னை யோசித்து பாரு, நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன், நான் எவ்வளோ வச்சிருக்கிறேன். அது இல்லை, நான் எவ்வளோ மக்களை வாழ வைக்கிறேன் பார், எவ்வளோ பேரை மேலே கொண்டு வரேன் பார், செத்து போனவனை உயிரோடு எழுப்புறேன் பார், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குறேன் பார், மக்கள் மேல் அக்கறை உள்ளவனா இருக்கிறேன் பார். எனக்கு இருக்கிறத வச்சு நான் அதை பண்றேன், உனக்கு எவ்வளவு இருக்குது, நீ மக்களுக்கு எவ்வளவு பண்ணலாம் என்பதை எண்ணி பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு உங்க மனதை கர்த்தர் ஒரு அலசுறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க சொல்லாதீங்க, ஐயோ எனக்கே இல்லைங்க, நானே கஷ்டப்படுறேன். இல்லை, இருக்கலாம், நீங்க கஷ்டப்படலாம். ஆனால் நான் சொல்றேன், அந்த கஷ்டத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, உங்களுடைய இல்லாமையின் மத்தியிலே, உங்களுடைய இயலாமையின் மத்தியிலே, உங்களுடைய குறைச்சலின் மத்தியிலே நான் சொல்றேன், மற்றவர்களை தாங்குங்கள், மற்றவர்களுக்கு உதவியாயிருங்கள். சபையை பார்த்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய குறைச்சலில் நீ மற்றவர்களுக்கு உதவியாயிருந்தாய், குறைச்சலாய் இருந்தாய், ஆனால் நீ மற்றவர்களை தாங்கினாய் என்று வேதாகமத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அதில் ஒரு வார்த்தை அப்படியே வரும், நீ குறைச்சல், உன்னிடத்தில் குறைச்சல் இருந்தும் நீ அவ்வளவு தாங்கினாய் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, உங்கள் குறைச்சலில் என்னை தாங்கினீர்கள் என்று சொல்கிறத பார்க்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் இருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. 11, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். 10ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமோ வந்தபடியினாலே கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணிக்கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. வாஸ்து பார்த்தீங்கன்னா, இந்த பிலிப்பு சபையார் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அவர்கள் குறைச்சலாக இருந்தால் கூட பவுலுடைய குறைச்சலை எண்ணி பார்த்தார்கள். நீங்கள் வாஸ்தி பார்த்தீங்கன்னா தெரியும். நாம பல சமயங்களில் எனக்கே இல்லை, நானே கஷ்டப்படுறேன், இந்த காரியத்தில் இருந்து நீங்கள் விடுதலை ஆகணுமா, நான் சொல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிங்க, கர்த்தர் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். நமக்கு எப்பவுமே தேவை இருந்துகிட்டு தான் இருக்கும், எப்பவுமே குறை இருந்துகிட்டு தான் இருக்கும், எப்பவுமே கடன் இருந்துகிட்டு தான், எப்பவுமே பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். நான் சொல்ல, அதன் மத்தியிலே நீங்கள் ஏழைகளை நினைவு கூறுங்க, கஷ்டப்படுறவங்க நினைவு கூறுங்க. எப்போதுமே நமக்கு இருக்கத்தான் செய்யும், ஆனால் காணிக்கையில், தசம பாகத்தில், ஊழியத்தில் கவனத்தை செலுத்தி பாருங்கள். கர்த்தர் சொல்லுவார், நிச்சயமாக நீ உன்னுடைய காரியத்தில் பலவீனம் இருந்தால் கூட, குறை இருந்தால் கூட, ஆனால் மற்றவருடைய குறைகளை நீ தாங்குகிறாய் என்பதை கர்த்தரே சாட்சி சொல்வார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கொர்நேலியை பற்றி சொன்னல, கொர்நேலியோ அவன் ஜெபிக்கிறவனாகவும் அவன் ஏழைகளுக்கு உதவி செய்கிறவனாகவும் தான தர்மங்கள் பண்ணுகிறவனாகவும் இருந்தான். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனுடைய ஜபங்களும் தான தர்மங்களும் கர்த்தருடைய சமூகத்தை வந்து எட்டினது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் உங்களை தாங்குவார், கர்த்தர் உங்களை ஏந்துவார், கர்த்தர் உங்களை சுமப்பார், கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். எப்போ? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருக்கிறத கர்த்தர் பார்த்துக்கிட்டே வருவார். ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்குது. நீங்க தேவனுடைய பிள்ளை, நீங்கள் தேவனுடைய புத்திர சுவிகாரர்கள். நீங்க செய்கிறதுல அது வெளிப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒன்றே என்னது? ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் நினைத்து பாருங்கள். இரண்டாவது, உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவது, இயேசுவை நோக்கி போங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள், அவரை நோக்கி போங்கள், அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கள். அப்போ நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது ரொம்ப சாத்தியமாக இருக்கும். ஆமென். இன்னும் அடுத்த வாரங்களை இது குறித்து தொடர்ந்து பார்ப்போம். எல்லாரும் எழுப்பி நிற்போம், இருதயங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நிறைய நல்ல குணங்கள் அவன்கிட்ட இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, ஒரு சில காரியங்களை நீ கவனத்தை செலுத்தணுன்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நிறைய நல்ல குணங்கள் இருக்கு, நீ நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிற, மேலே வந்திருக்கிற, எல்லாம் உன்னுடைய உழைப்பு தான், உன்னுடைய கஷ்டம்தான், எல்லாம் சரிதான். ஆனால் நீ கேட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் ரொம்ப பெருசு. இந்த பூமியில் நீ நல்ல நிலைமைக்கு வந்தது ஓகே தான், ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேணும் என்றால் நீ வச்சிருக்கிற ஆஸ்தியை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடலாம்னு நினைக்கிற. இல்லை, அதெல்லாம்
விற்று ஏழைகளுக்கு தரித்திற்கு கொடுத்தேன்னா, அவர்கள் மேலே உன்னுடைய கவனத்தை செலுத்தினேன்னா, பரிதபித்தேனால், உன் வாழ்க்கை நோக்கம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டேனால், இயேசுவை பின்பற்றி போக ரெடியானால், இந்த உலகத்தில் சம்பாதித்த அத்தனை காரியங்களும், சேர்த்து வச்ச அத்தனை காரியங்களும் ஒரு பொருட்டு கிடையாது. அவைகள் எல்லாம் என்னுடைய நித்திய வாழ்வுக்கு ஒரு ஆதாரமாக, காரணமாக இருக்க முடியாது என்பதை எண்ணி பார்ப்பியானால் நீ கேட்டதை பெற்றுக்கொள்வாய் நான் சொல்றேன். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். ஓ ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். இருதயங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அந்த இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நாங்கள் மனதில் வைக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய நிலைமையை நாங்கள் கர்த்தாவே எண்ணி பார்க்கிறோம். இந்த நிலைமையிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று வாழ்கிற, அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு எங்களை கர்த்தாவே தயார்படுத்துகிறோம். இந்த வசனங்களை கர்த்தாவே நாங்கள் இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள எங்களுடைய மனக்கணலை திறந்துள்ள ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய நல்ல நிலைமையை வைத்து இப்படிப்பட்ட நிலைமை கிடைக்காதவர்களை பார்த்து ஏளனம் பண்ணாமல், அந்த வாய்ப்பை கிடைக்காதவர்களை பார்த்து நாங்கள் குறைத்து மதிப்பிடாமல், நாங்கள் எப்போதும் தேவ சாயல், தேவ ரூபம் உள்ளவர்களை ஒரே மாதிரியாவது பார்க்க மதிக்கக்கூடியவர்களாக கர்த்தாவே எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இருதயங்கள்லாம் கர்த்தாவே மதிப்பினால் நிரம்பட்டும், கௌரவத்தினால் நிரம்பட்டும், மற்றவர்கள் மேல் அக்கறை உள்ள மனமாய் இருதயமாய் நிரம்பட்டும். இந்த வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய இருதயமாய் மாறட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை பின்பற்றி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை எங்களை மாற்றும். இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படி மாற்றும்? நன்மையின் கருத்துக்குள்ள ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.